ரேஷியோ அனாலிசிஸில் illustration 12 A ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இப்போ நம்ம B பார்க்குறோம். Calculate the stock turnover ratio and stock turnover period from the following. Sales 10 lakh, gross profit ratio 20%, stock at the beginning of the year 1,75,000, stock at the end of the year 1,45,000. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோவும் ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியடும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கான்செப்டை போடுறது. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ரேஷியோ அனாலிசிஸில் illustration 12 B பார்க்குறோம். அங்கேயும் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் மைனஸ் ஜிபி, ஆவரேஜ் ஸ்டாக் அப்படிங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. என்ன கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிபி கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் நம்மளுக்கு தெரியுது, ஜிபி வந்து 20%ன்ட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜிபி கண்டுபிடிச்சிக்கலாம். ஜிபி எவ்வளோங்க? 20% அப்படிங்கிறப்போ சேல்ஸில் 20%. ஓகேவா? சப்போ 10 lakh இன்ட்டு 20%. இப்போ என்ன வருதுங்க? 2 lakh வருதா? இப்போ ஜிபி வந்து நம்மளுக்கு 2 lakh. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் எவ்வளோங்க நம்மளுக்கு? 10 lakh. 10 lakh மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 8 lakh. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஈக்குவல் டு 8 lakh. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இனி அடுத்தது நம்மளுக்கு என்னங்க? ஆவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 1,75,000 ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 1,45,000 டிவைடட் பை 2. 1,75,000 ப்ளஸ் 1,45,000 3,20,000 வரும். ஸோ டிவைடட் பை 2. அப்போ என்ன வருதுங்க? 1,60,000 வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஆவரேஜ் ஸ்டாக். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்னங்க? ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோக்கு? 8 lakh டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக்கு 1,60,000. இப்போ 8 lakh டிவைடட் பை 1,60,000. ஸோ என்ன வருதுங்க? 5 times வருது. அப்போது நம்மளுக்கு இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து நம்மளுக்கு 5 times. இயர்லி 5 times வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ இந்த டர்ன் ஓவர்ஸ் ஹையாக நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவே வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி போடுறது? ஓகேவா? ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியட், ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியட். பீரியட் அப்படின்னா 365 daysன்னு வச்சுக்கலாம், இல்லை 12 monthsன்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம போட்டலாம். ஓகேவா? ஸோ இதோ எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 days ஆர் 12 டிவைடட் பை ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இப்போது டேஸ்லியா இருந்துச்சு அப்படின்னா 365 டிவைடட் பை என்ன வருங்க? 5 வருதா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ அப்போ 365 டிவைடட் பை 5. ஸோ அப்போ 71 நாளைக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆயிடுதுங்க? ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆகி கிடைக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுவே வந்து மந்த்தாக இருந்துச்சு அப்படின்னா 12 months. 12 டிவைடட் பை 5. 12 டிவைடட் பை 5. அப்போது 2.4 months.
ஸோ 2.4 மந்த்ஸில் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகி மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ரேஷியோஸ் போடுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.